வெல்கம் டு ட்ரேடிங் சோதனைகள். இன்றைக்கி நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் பார்த்திங்கன்னா மார்னிங் 24,306 ஓப்பன் ஆச்சு. 36 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. பேங்க் நிஃப்டியாக 45 பாயிண்ட்டு மேலே ஓப்பன் ஆச்சு. எல்லாமே நியூட்ரலாக ஃப்ளாட் ஓப்பனிங்னு தான் சொல்லலாம். ஃப்ரைடே கேண்டில் டே ஐக்கு கீழே தான் ஓப்பன் ஆனான். ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலே ஃப்ரைடே டே ஐயை போய் டெஸ்ட் பண்ணான். அடுத்த 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஐக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சான். 3வது 1 ஹவர் கேண்டிலும் புல்லிஷ் ட்ரெண்டு பக்கம்தான் இருந்தது. இப்போ மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் முடிஞ்சிச்சு. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் புல்லிஷாக போவான்னு பார்த்தா அதுக்கு மேற்பட்டு தான் எஃப்ஐடிஏஏ என்ட்ரி இருக்குது. செகண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸை காமிச்சான் நம்மளுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் ஐயை மார்க் பண்ணிக்கிறேன். அதான் இந்த எல்லோ லைன். அந்த எல்லோ லைனுக்கு மேலே அடுத்த 1 ஹவர் கேண்டில் கம்ஃபர்டபுளாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் க்ரீனில் வரல. பட்டு க்ளோஸ் வச்சுருக்கா. அகைன் திருப்பி இந்த ஐயை டெஸ்ட் பண்ணால் உடைக்க முடியல. லைட்டாக இன்றைக்கி ஏறின ஏற்றத்துக்கு லைட்டாக ப்ராஃபிட் புக்கிங். அடுத்த 3 மணி நேரம் சைட்வே மார்க்கெட்டாக தான் முடிச்சிட்டான். நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தா பை சைடு மட்டும்தான் இன்றைக்கி கன்சிடர் பண்ணியிருந்தா நல்ல ப்ரீமியமில் கொஞ்சம் பாசிட்டிவாக உங்களுக்கு ஃபேவராக அமைஞ்சிருக்கும். செல் சைடு எனக்கு ஐடியா இல்லைங்க. நீங்கள் என்ன செல் சைடில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்டில் பதிவு விடுங்க. ஃபைனலாக இன்றைக்கி மார்க்கெட்டு 24,430 பாயிண்ட் கேண்டிலில் முடிச்சு இருக்காங்க. 159 பாயிண்ட் கெயினில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு யார் யார் உதவி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 353 பாயிண்ட், அடுத்தது நிஃப்டி ஆட்டோ செக்டார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல் 124 பாயிண்ட், அப்புறம் ஸ்மால் கேப் 107 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு மேற்பட்டு பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் மிட் கேப் அதுவும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகியிருக்கான். 162 பாயிண்ட். ஐடி செக்டாரில் பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டிலில் ஹெட் அண்ட் ஷோல்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டான். டெக்னிக்கலாக அந்த பாட்டமில் இப்போதைக்கு கன்சால்டேஷனில் ஃபியூ மந்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஐடி செக்டார் ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா பொறுமையாக பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். இன்னும் டைம் இருக்குது அது ரேலிக்கு. ஏன்னா ஏஐ ப்ராப்ளம் அதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம டெக்னிக்கலாக பார்த்தா இதுதான் இப்போது ஸ்டேட்டஸ். சரி வாங்க நாளைக்கு என்ன பிளான்னு பார்ப்போம். இன்றைக்கி டே ஐக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இன்கேஸ் கீழே வந்தானா இந்த டே ஐயை உடைக்காமல் இங்கே சஸ்டெயின் ஆகி இருந்தானா திருப்பியும் ட்ரெண்டு பாசிட்டிவாக மேலே கண்டினியூ ஆக தான் வாய்ப்பு. இன்கேஸ் கீழே வந்துட்டானா அது 1 or 2 டேஸ் எடுத்துகிட்டு அகெயின் மேலே டெஸ்ட் பண்ண வாய்ப்பு. அப்படி மார்க்கெட் பாசிட்டிவாக மேலே போச்சுன்னா 22,482 இந்த லெவலை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. இதுக்கு மேலே க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சு ஓப்பன் அண்ட் க்ளோஸு க்ரீனில் இருந்தானா மேற்கொண்டு ட்ரெண்டு கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா எக்ஸ்பைரியில் இந்த இடத்துல இந்த லெவல்லையே கன்சால்டேஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இன்டெப்த்தாக இந்த டீட்டெயில் தெரியணுன்னா நீங்கள் 50 மினிட்ஸில் மாற்றி வச்சு பாருங்கள். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அக்யூரஸியாக பெட்டராக இருக்கும். கரெக்டாக ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி போனீங்கன்னா நாளைக்கு என்ன பை ட்ரெண்டாக செல் ட்ரெண்டான்றதை நீங்கள் இன்டெப்த்தாக ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா டெய்லி ஒவ்வொரு கேமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டு ஒவ்வொரு விதம். இன்றைக்கி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸ்டாக்கில் இருக்கிற 50 ஸ்டாக்கில் 24 ஸ்டாக்கு பாசிட்டிவும் 26 ஸ்டாக் நெகட்டிவ்லேயும் முடிஞ்சிருக்கு. பட் ஓவராலாக மார்க்கெட் பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி சோனா கம்ஸ் ஸ்டாக்கில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்துருந்தேன். நல்லா இருக்குது. ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் 41,524 இருக்கான். இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிறது இந்த கேட்டகரி. பிஇ அதிகமாக இருக்கான். இண்டஸ்ட்ரியல் பிஇயை விட பிஇ அதிகமாக இருக்கான். இது ஆர்ஓசிஇ 15%, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 11%. ஷேரை எதுவுமே இவன் ப்ளட்ஜ் பண்ணி வைக்கலை.
கடன் பார்த்தீங்கன்னா 363 கோடி தான் இருக்குது. கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 920 கோடி இருக்குது. அப்புறம் டெபிட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.06. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 93. அதை விட ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.11 அதிகமாக தான் இருக்கான். இதில் முக்கியமான விஷயம் நம்ம போய் பார்க்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் காலம் போயிட்டிங்கன்னா இதில் எஃப்ஐஐ பாருங்கள் 31%லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இப்போ வரைக்கும் 23.70% எஃப்ஐஐ ஹோல்டிங் இருக்குது. அப்புறம் டிஐஐ பார்த்தீங்கன்னா 28%லேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 41.46% இருக்குது. போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ வந்து போன குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 23.89, ஆனால் இப்போ 23.70, 0.19% தான் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்குது. இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 ஜூலையில் வந்து ஐபிஓவில் என்ட்ரி ஆனால் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்கான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எஃப்ஐஐ டிஐயும் இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ நீங்களும் இதை கன்சிடர் பண்ணி பாருங்கள். உங்கள் அனலைஸை இந்த ஸ்டாக்கில் அப்ளை பண்ணி பாருங்கள். என்ன ஏதுன்னு ட்ராக் பண்ணி உங்கள் டிசிஷனை ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசராக பார்த்து டிசைட் பண்ணி எடுங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி அப்டேட் என்ன ஏதுன்னு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்டேட் பண்ணுறேன். மெயினாக நீங்கள் இந்த ஸ்டாக்கில் பார்க்க வேண்டியது குவார்ட்டர்ஸ் ரிசல்ட் வரும்போது ரெவன்யூவும், இப்போ இதில் வந்து ரெவன்யூவும் எர்னிங்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கானா, எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணியிருக்கானா அப்படின்னத நீங்கள் பார்த்துங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எஃப்ஐஏ டிஐஏ ஹோல்டிங் நல்லா இருக்குது. இதுவும் கரெக்டாக இருந்ததுன்னா மேபி சொல்லலாம் மல்டி பேக்கராக கூட வரலாம். பட் இது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர் அனலைஸ். ஸோ நான் என்னுடைய வியூவை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி கன்சிடர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.